ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான புளிப்பு சுவையோட ஒரு துவையல் ரெசிபி தாங்க. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கூடவே 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 6 போல் காஞ்ச மிளகாவும் சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறது ஆப்ஷன் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லையானாலும் பரவாயில்ல. நிறைய குழந்தைங்க கருவேப்பிலையை சாப்பிடாமல் ஒதுக்கிடுவாங்க. அதனால் இது போல் சேர்த்து கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரைக்கட்டு புதினாவை இலைகளை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் வதக்கி விடுங்க. நீங்கள் இதை சேர்த்த உடனே இலையெல்லாம் சுருங்கி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். புதினாவை அடிக்கடி உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இதில் பசியை தோன்ற தன்மை இருக்கிறதால உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. சரியாக சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, இது முழுமையாக ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி இருக்குங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அது சட்னி மாதிரி ஆகிடும். இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன டிப்புங்க, தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தேங்காயில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க, கரெக்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.